ஒரே தலைக்கு மேலே பிரச்சனைப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படின்னு ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, எனக்கு தலைக்கு மேலே பெரிய பிரச்சனைங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா முடி கொட்டுறது. வாங்க இப்போ சூப்பரான முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கலாம். 19 மூலிகை பொருட்களை வச்சு நம்ம இப்போ தயாரிக்கிறோம். வாங்க அது எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா பொருட்களுமே ஓரளவுக்கு ஒரு 80% நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். உங்கள் வீட்டில் மாடி தோட்டம் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து கத்தாழை எடுத்துக்கலாம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ காஞ்சிருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். அந்த பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலேயே தயாரித்து கண்டிப்பாக நம்ம முடி கொட்டுறதுலேருந்து நம்ம விடுபடலாம். வாங்க இப்போ என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முடி கொட்டுதுன்னு சொல்லி கடையில் நம்ம ஹேர் ஆயில் வாங்கி தேய்க்கும்போது 100 கிராம் 100 மில்லியே நமக்கு வந்து 200 300 500, ஒரு சில இதில் 1000 வரைக்குமே விற்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உண்மையான மூலிகைகள் வச்சு தயாரிக்கிறாங்களோன்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பொருட்களை வச்சு நமக்கு பண்ணலான்ற ஒரு நமக்கு இருக்கும்போது நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கணும்? ஸோ அதனால தான் இந்த ஒரு முயற்சி. கண்டிப்பாக இந்த எண்ணெயை தேய்ச்சி எனக்கு நல்லா முடி வளர்ந்துருக்கு. உங்களுக்கும் வளருன்ற நம்பிக்கையோடு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வெந்தயத்தில் அதிகளவு இரும்புச்சத்து புரதச்சத்து உள்ளது. இந்த வெந்தயத்தில் நம்ம சேர்க்கறனால முடி உதிர்வு கண்டிப்பாக குறையும். அடுத்து மிளகு சேர்க்கும் போது நமக்கு வந்து பூச்சி வெட்டு, புழு வெட்டு அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுபட உதவும். அடுத்து பட்டை சேர்க்கும் போது நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஃபேக்ட் இதில் இருக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக்கி நமக்கு ஆக்சிஜன் எல்லா ஊட்டச்சத்து கொடுக்கும் இது. அடுத்து கிராம்பில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இது முடி வளர்ச்சியை தூண்டி நமக்கு முடி வளர அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அடுத்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது வந்து வெள்ளை முடியை கருப்பாக்கும். கருவேப்பிலையும் அப்படி தான். நமக்கு வந்து கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுவும் வெள்ளை முடியை கருப்பாக்கும். அப்புறம் வந்து முருங்கைக்கீரையில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு இருக்குது. ஸோ அதனால் முருங்கைக்கீரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகத்தில் விட்டமின் பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் இருக்குது. கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளாக்ஸீட் வந்து நம்ம போடும்போது நமக்கு கண்டிஷனரி தேவையில்லை. ஸோ ஃப்ளாக்ஸீட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆலோவேரான்னா கச்சாலை. இது வந்து நமக்கு முடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்க உதவி பண்ணும். அப்புறம் லெமன், எலுமிச்சப்பழத்தில் விட்டமின் பி, சி இருக்குது. பொடுகு பிரச்சனையிலேருந்து விடுபட உதவும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தாதனால லெமன் சேர்த்துக்கலாம். ரோஸ்மேரியை வந்து நம்ம ஸ்கால்பில் நம்ம தேய்க்கிற போது கண்டிப்பாக வேகமாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பொடுகு பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுபட உதவும். அப்புறம் வந்து பாதாமில் விட்டமின் B12, விட்டமின் A, B2, B6 அப்படின்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிக்கு ஊட்டச்சத்து கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முடி வளர்ச்சியை தூண்டும். அப்புறம் சின்ன வெங்காயத்தில் நிறைய கந்தகம் இருக்குது. கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க உதவும். சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளர்ச்சியை ரொம்ப தூண்டும். அப்புறம் வந்து வெட்டிவேர் வாசம் விடலப்புள்ள நேசம். உங்களுக்கே தெரியும் வெட்டிவேர் எவ்வளோ ஸ்மெல்லான ஒரு கண்டன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ஆமணக்கெண்ணெய். இது வந்து நீங்கள் சாதாரண தேங்காய் எண்ணெய் கூட கேஸ்டர் ஆயிலில் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அப்புறம் தேங்காய் எண்ணெய், நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் வந்து பேராசூட் எடுத்துருக்கேன். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் மருதாணி பவுடர். இலை இருந்தால் இலை எடுத்துக்கோங்க, இல்லைனா பவுடர் எடுத்துக்கோங்க. மருதாணி வந்து எதனால சேர்க்குறோன்னா இளநரையை வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் ரோஜா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதெல்லாம் 1 by 1 நம்ம அரைச்சிக்கலாம், இல்லை மொத்தமாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளாக்ஸீட், ரோஸ்மேரி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து அரைக்கிறது வந்து ரொம்ப மென்மையாக, அதாவது மெதுவாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ரசத்துக்கெலாம் அரைப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரைக்காமல் அப்படியே போடுவாங்க. நீங்கள் அப்படியே கூட போடலாம். பட் நீங்கள் அரைச்சி போடும்போது தான் அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கி நமக்கு வந்து நல்லா வேலை செய்யும். ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே 1 by 1 போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது சடனாக இது வந்து அரையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் மிக்சியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது தான், திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது தான் இதோட பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துக்கோங்க, அதுவும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும்.
இப்போ பாருங்கள், நான் மிக்சியை நம்ம ஒரு 2 சுற்று சுற்றியிருக்கோம். இப்போ அடியில் உள்ள திங்ஸ் மட்டும்தான் அரைஞ்சிருக்கு, மேலே உள்ள இது எதுவுமே அரையலை. ஸோ நீங்கள் ஸ்பூனை வச்சு கிளறி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வெட்டி வேர் போட்டுக்கலாம். வெட்டி வேர் அரையிறது ரொம்ப கஷ்டம். பட் வெட்டி வேர் நல்லா அரையலைன்னா கூட ஜஸ்ட் இருந்தால் கூட அந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயிலில் நீங்கள் கொதிக்க விடும்போது அது வந்து ரொம்ப தெறிக்கும். அதனால் சீக்கிரம் எண்ணெய் கெட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கேஸ்டர் ஆயில் இருக்குல்ல, கேஸ்டர் ஆயிலை நீங்கள் அந்த பொருள் கூட மிக்ஸி கூட ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைக்கும் போது அது ஓரளவுக்கு நல்லா, இப்போ பாருங்கள், ரசத்துக்கு அரைச்ச மாதிரி நமக்கு நல்லா திரியாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பொருளை எல்லாம் போட்டுட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, இப்போ நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 150 மில்லி கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மருதாணி பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் இலை இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்தே அரைச்சிக்கலாம். இப்போ மருதாணி பவுடருன்றனால நம்ம வந்து ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுப்பை வந்து நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாக நல்லா கரண்டியை வச்சு, ஏன்னா பொங்கும், தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால பொங்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஆயில் நமக்கு நல்லா தயாரிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 24 ஹவர்ஸ், இப்போ இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு பண்ணோன்னா அடுத்த நாள் 7 மணிக்கு நம்ம ஆயிலை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ ஆயில் நமக்கு நல்லா தயாராகிட்டு இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது. எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம சேர்க்கலை. 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கெட்டு போகாது. 1 லிட்டர் எண்ணெய் நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு கம்மியாக, அதுக்கு முன்னாடியே காலியாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி நல்லா ஆயிலை தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஆயிலை மட்டுமே தேய்ச்சா மட்டுமே முடி மலருமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணணும், அதாவது சாப்பிட்ணும். அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா தான் இன்னும் நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு முடி நல்லா வேகமாக வளர்ந்து ஹாப்பியாக இருக்க வாழ்த்துக்கள்.